அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளில் பழுதான கட்டிடங்களை அகற்றிவிட்டு புதிய வீடு கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள உமையாள்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் மரம் ஏறும் தொழிலாளி சசிகுமார். இவர் மரம் ஏறும்போது கீழே விழுந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் தொடர்ந்து பணி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து அவரது மகன் சாணக்கியன் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டிருந்தார். ஏழ்மை நிலையில் தவிப்பதாகவும் வசிப்பதற்கு உரிய வீடு இன்றி அவதியடைந்து வரும் தங்களுக்கு நல்ல பாதுகாப்பான வாழ்விடம் ஏற்படுத்தி கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இதையடுத்து முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் சசிகுமாருக்கான வீடு ஒதுக்கப்பட்டு அதற்கான ஆணையை அமைச்சர் ராஜ்குமார் வழங்கினார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். இப்போ மதுரை போய்ட்டு தஞ்சாவூர் மேபி நான் ஒரு 10 டேஸில் வருவேன். வந்து ஆய்வு பண்ணிவிட்டு பழைய கட்டடங்களை வந்து மறுபடியும் அதை இடித்து விட்டு புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதாங்க இப்போ நிறைய கட்டடங்கள் வந்து இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து அறிவிக்கப்படும். சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இடம் வந்து கட்டி அதை வந்து இனாகரேஷன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களாலே துவக்கப்படும். அதே போல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வீட்டு வசதி வாரியாக இருக்கக்கூடிய கட்டடங்களை எல்லாம் நேரில் சென்று நான் ஆய்வு செய்து வருகிறேன். அதேமாரி ஒரு மாவட்டமாக போய் ஆய்வு செய்து அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.